ஸோ நியர்பையில் வந்து கத்திபாரா ஜங்ஷனில் வந்து என்னதுப்பா அது எக்ஸிபிஷன் மாதிரி சம்திங் போட்டிருக்காங்க. சேலுக்கு நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். அதுவும் இருக்கான்னு தெரியாது, போய் பார்க்க தான் போகிறோம். அனைவருக்கும் வணக்கம், இது உங்கள் ஆஹா குடும்பம் சேனல். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எது வந்தோடனே அவங்க ஏரியா. ஸோ இது பார்த்தீங்கன்னா காலா உற்சவ். இங்கே வந்து 40 ஸ்டால்ஸ்க்கு மேலே வந்து கடை போட்டிருக்காங்க. எல்லாமே ஹேண்ட் கிராஃப்டட் பொருட்களை தான் இங்கே விற்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்ஜிஓஸ் இவங்க வந்து ஃபார்ம் பண்ணி நடத்துகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3rd மேலேருந்து 12th மே வரைக்கும் நடந்து முடிஞ்சிருச்சு. ஏன்டா முடிஞ்சு போன வீடியோ போடுறேன்னு நீங்கள் கேட்கலாம். பட் இனிமேல் N4th இந்த மாதிரி ஏதாவது உற்சவ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏரியா போட்டிருந்தாங்கன்னா அங்கே என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸ்டால்ஸ்லாம் இருக்குன்றத வாங்க பார்க்கலாம். ஓ அதே தான். சரி வாப்பா ஃபுட் கோர்ட் பார்க்கலாம். என்ன சொன்னாங்க? செருப்பே வாங்கல. How much? கட்டோரி சாட் வாங்க சாப்பிடலாம். கட்டோரி சாட்டா? ஆமாம், இது வித்தியாசமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கீழே ஃப்ளவர் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. அதில் கொஞ்சம் காய்கறிகள், அப்புறம் மீட்டா சட்னி, அந்த சட்னி கொஞ்சம் சேவ் பூரி, கொஞ்சம் சீஸ் இதெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. ஆயில் போடுங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? ஓகே. எவ்வளோ? ஹவு மச்? எல்லாம் 50. 80 ரூபா. ஓ. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கணும், ட்ரெஸ்ஸு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி நடக்கிற உற்சவில் போயிட்டு நீங்கள் திங்ஸ்லாம் வாங்கலாம். இங்கே எதுவுமே வந்து நம்ம ஊர் ஐட்டம்ஸ் எதுவுமே கிடையாது. நார்தன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் கிடைக்கிற ஆக்சசரிஸு, கிளாத்திங்கு, பெயிண்டிங்கு இந்த மாதிரி தான் இருந்தது. என்னது இது? இது வெயில் டைமில் நல்லா தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம், என்ன பிடிச்சிக்கலாம். என்னம்மா என்னாச்சு? டாடியாம்மா போலீஸ் கிட்ட சொல்லிடலாமாம்மா? நீ போத்தாங்க. இங்கே பாரு, உனக்கு இங்கே ஏதாவது ஹேண்ட்பேக் பிடிச்சிருக்கா பாரு. இங்கே புக்ஸ் பாரு பாப்பாக்கு. பண்ண ஒரு ஸ்பெஷல் புக்ஸ் இருக்கு. யூஸ் பண்ணுறோம். நிறைய பேப்பர்ஸ் வந்து இந்த ஏஜில் வேஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து சேஃப் பேப்பர், சேஃப் ரீஸ்கேன் பண்ணுறது. கிட்டத்தட்ட ஒரு 1 lakh டைம் வரைக்கும் குழந்தைங்க யூஸ் பண்ணிருக்கு. எப்படின்னா பால் பாயிண்ட் பென் இருக்குது, அதை தான் இப்போ நார்மலாக ஏதாவது ஒரு ஸ்டிக் பென்னோ, ஸ்கெட்ச் பென்னோ எழுதுங்க. எழுதுடா, எழுது ஏதாவது. ரைட் யுவர் நேம். எழுது, எழுதுங்க. அஸ்விகா. கூடவே நம்ம ஊர் ஐட்டம்ஸ் இதெல்லாம் இருந்தது. பார்த்திங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய ஐட்டமாக இருந்தது. சாமி சிலை, வீட்டுக்கு பில்லர்ஸு, பழைய காலத்து பொருட்கள்லாம் கூட வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஹேண்ட் கிராஃப்டட் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அங்கேயே சில நேரத்தில் வந்து கிராஃப்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலுமே எல்லாமே ஹேண்ட் கிராஃப்டடாக இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரைஸிங்கும் எல்லாமே ஓவராக தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கலாம். ப்ளஸ் உங்கள்கிட்ட காசு நிறைய இருந்தாக்கா நீங்கள் நிறைய பொருள் வாங்கினா
வாங்கலாம். இங்கே எல்லாமே டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இதில் வந்து எங்களோட ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நார்த் இந்தியனில் வந்து ஊறுகாய் கடை ஒன்று போட்டிருப்பாங்க. அதில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ், ஏகப்பட்ட ஸ்பைசஸ்லாம் போட்டு ஊறுகாய், அப்புறம் ஸ்வீட்னரு, மவுத் ஃப்ரெஷ்னர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அவன் என்ன தான் டேஸ்ட்டு கொடுத்தாலும் அப்போ நம்ம நாக்கில் வச்சு பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் ரேட்டு வந்து ரொம்ப ஹைப்பாக இருக்குது, ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது வந்து டேஸ்ட் கம்ப்ளீட்டாக மாறிடுதுன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை எனக்கு நல்லா தான் இருக்குன்னா ஐம் ஓகே. பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா, இந்த ஊறுகாய், மவுத் ஃப்ரெஷ்னர் இந்த மாதிரி நார்த் இந்தியன் ஐட்டம்ஸ் எதையுமே வாங்காதீங்க. டீசெண்டாக போயிட்டு உங்களுக்கு அவசியமாக தேவையான பொருட்களை மட்டும் வாங்கிட்டு வாங்க. அங்கே 300 ரூபாய்க்கு வாங்காமல் இருக்கு. Okay, very nice. Okay, no plate. Okay, just mistake. Thank you. Oh, sorry. By mistake. Okay. Thank you. Welcome. Oh, sorry. Sorry, by mistake. Okay, can you taste? Nice, very nice. Yes. Your name? Oh, Ashmika. Okay, one more time like this. Yes. Sorry, by mistake. Sorry. Final. Oh, no. Okay. Thank you. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆஹா குடும்பம் சேனலுக்கு. நன்றி, வணக்கம்.